அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாலட்சுமி பூஜை 48 நாட்கள் எப்படி செய்வது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மகாலட்சுமி பூஜை எதற்காக நாம் செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்மளுடைய இல்லம் சரி, நீங்களும் சரி மகாலட்சுமி கடாட்சத்துடன் இருக்கணும். லக்ஷ்மி கடாட்சத்துடன் எப்போதுமே இருக்கணும். பணம் கையில் இருக்கணும். எப்போதுமே பணப்புழக்கம் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் லக்ஷ்மி பூஜை தொடர்ந்து செய்யணும். நீங்கள் 48 நாட்கள் செய்யும்போது அதோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வசதியான வாழ்க்கை அமையும். கடன் பிரச்சனை, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் இந்த 48 நாட்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு சரியாக போயிடும். பணம் வரவுக்காக இந்த பூஜை செய்யுங்க. ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 48 நாட்கள் தொடர்ந்து லக்ஷ்மி பூஜை செய்யணும். அப்படி யார் 48 நாட்கள் தொடர்ந்து செய்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையுடன் வாழ முடியும். பணம் நல்ல கையில் பொருளும் அதை நீங்களே கண்கூடாக நிச்சயமாக அதை பார்க்க முடியும். எப்படி இந்த பூஜை செய்யணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான முறை தான். இதற்காக நீங்கள் எந்த செலவுமே பண்ண தேவை கிடையாது. வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் பூஜை செய்தாலே போதும். நீங்கள் ரொம்ப மெனக்கெடு பண்ணணும் இல்லை. எப்பயும் போல் நீங்கள் நார்மல் பூஜை செய்வீங்க பார்த்தீங்களா, அதே போல் தினமும் நீங்கள் பூஜை செய்யணும் மகாலட்சுமிக்கு. அதுதான் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. அது எந்த வெள்ளிக்கிழமையானாலும் பரவாயில்ல. ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போகும். நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். முன்னேற்றம் வேண்டும், நல்ல ஒரு சம்பளம் உயர்வு கூட வேண்டும் அப்படின்னா கூட இந்த பூஜை செய்து பாருங்கள். 48 நாட்கள் தொடர்ந்து எப்படி லக்ஷ்மி பூஜை செய்யணும் அப்படின்னா, இதற்கு தேவையானது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் படமும், ₹1 நாணயம் அல்லது ₹5 நாணயம், 108 நாணயம் கட்டாயமான முறையில் வேணும். ஏன்னா நாணயத்தை வைத்து பூஜை பண்ணும்போது நமக்கு முழு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா லக்ஷ்மி பணத்திற்கு அதிபதி. அதனால் நம்ம நாணயத்தை வைத்தே பூஜை பண்ணுவது இன்னமும் நமக்கு கூடுதல் சிறப்பு கிடைக்கும். உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் படம் கட்டாயமாக இருக்கும். லக்ஷ்மி படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு அதற்கு முன்னாடி ஒரே ஒரு அகல் விளக்கோ அல்லது காமாட்சியம்மன் விளக்கோ, நீங்கள் எந்த விளக்கு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி தீபம் ஏற்றிங்களோ அதில் நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க. 48 நாளும் தொடர்ந்து நெய் தீபமாக நீங்கள் ஏற்றணும். நீங்கள் கொஞ்சம் நெய் விட்டால் கூட போதும், தினமும் ஆனால் நெய் இருக்கணும். நெய் தீபமாக நீங்கள் ஏற்ற வேண்டும். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் ஏற்றினால் கூட போதும். ஒரே தீபம் நெய் தீபமாக ஏற்றிட்டு நீங்கள் ₹1 நாணயம் 108 நாணயம் எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோ. மகாலட்சுமி தாயார் படத்திற்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ, வாசனை மலர்கள் தான் அவங்களுக்கு மிகவும் பிடிக்கும். மல்லிகைப்பூ, தாமரைப்பூ இவங்களுக்கு மிகவும் உகந்தது. அதனால் வாசனை மலர் மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, முல்லைப்பூ இந்த மாதிரி மலர்களும் நீங்கள் லக்ஷ்மி தாயார் படத்திற்கு போடலாம். படத்திற்கு போட்டுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு 108 நாணயம் எடுத்து வச்சுக்கோங்க. நெய்வேத்தியமாக வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் முடிந்தால் வைக்கலாம். அப்படி இல்லை தினமும் வைக்க முடியாதவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பிரச்சனை இல்லை. நீங்கள் தினமும் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக சர்க்கரை அல்லது கல்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு டப்பாவில் கல்கண்டு போட்டு வச்சுக்கோங்க. 48 நாளும் நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கணும். உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைத்தால் போதும். இது தான் வைக்கணும், அதுதான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் அதனால் ஒரு டப்பாவில் கல்கண்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா தினமும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிடுவீங்க. இல்லைன்னா சர்க்கரை இருக்குது பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை கூட ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அதை கூட தினமும் நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். அல்லது பால் இருக்குன்னா பாலில் சர்க்கரை போட்டு கூட வைக்கலாம். உங்களுக்கு நெய்வேத்தியங்கிறது தினமும் உங்களால் முடிந்தது நீங்கள் வைக்கணும். இவ்வளோ தாங்க நமக்கு ப்ரொசீஜர். இதை விட உங்களுக்கு எளிமையானது எதுவுமே இல்லை இந்த பூஜைக்கானது. தொடர்ந்து இதே போல் நீங்கள் 48 நாள் பண்ணணும். நீங்கள் 108 நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நீங்கள் உங்களுக்கு கனகதார சோஸ்திரம் படிக்க தெரியும் அப்படின்னா கனகதார சோஸ்திரம் சொல்லிகிட்டே நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். அப்படி இல்லைன்னா மகாலட்சுமியோட அஷ்டகம் இருக்கும், அல்லது மகாலட்சுமியோட 108 போற்றிகள் இருக்கும். அல்லது எதுவுமே என்னால் முடியல, எதுவுமே சொல்ல தெரியல அப்படின்னா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் 108 முறை அதையே சொல்லிகிட்டே வாங்க. 108 முறை ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக அப்படிங்கிறத நீங்கள் 108 முறை சொல்லிவிட்டு அந்த ₹1 நாணயத்தால் லக்ஷ்மி படத்திற்கு முன்னாடி அர்ச்சனை செய்யுங்க. இந்த மாதிரியே நீங்கள் தினமும் நீங்கள் பூஜை பண்ணணும். நீங்கள் எப்போது பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் காலையில் பண்ணணும் அல்லது மாலையில் பண்ணணும். எந்த நேரத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அதே நேரத்தை நீங்கள் சரியாக 48 நாளும் கடைபிடிக்க வேண்டும். இப்போ மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா தினமும் மாலை 6 மணிக்கு மேலே மகாலட்சுமி பூஜையை தொடர்ந்து பண்ணணும். இதில் நடுவில் ஒரு 5 நாள் நமக்கு செய்ய முடியாமல் போகும் பார்த்திங்களா, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு ஒரு 10 நாள் நீங்கள் தொடர்ந்து பூஜை பண்ணி 11 நாள் மாதவிடாய் ஆயிடுச்சு, அல்லது 25 நாள் பூஜை பண்ணி 26 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கிற 5 நாளை விட்டுட்டு அந்த 5 நாள் முடிந்த பிறகு 26 நாள் அல்லது 11 நாளாக நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த நாள்லேருந்து பூஜை ஸ்டாப் ஆகுதோ அந்த 5 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. 48 நாட்கள் நீங்கள் கட்டாயமாக பூஜை பண்ணணும் லக்ஷ்மி பூஜை.
இதற்கு வந்து நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்டு பூஜை பண்ணணுமா அப்படிலான்னு கேட்காதீங்க. எப்போவுமே அசைவம் சாப்பிட்டா நீங்கள் வந்து மாலை நேரம் பூஜை பண்ண முடியாது. லக்ஷ்மி பூஜைக்கு நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் 48 நாள் பூஜை பண்ணுவது ரொம்ப சிறப்பு. ஒருவேளை வீட்டில் வந்து சமைச்சு கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக சமைச்சு கொடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் சாப்பிடாதீங்க. பூஜை பண்ணுறவங்க வந்து சாப்பிடக்கூடாது. இது லக்ஷ்மி பூஜை தான், அதனால் நீங்கள் ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. லக்ஷ்மி வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்பவர்கள், சரிங்களா? அதனால் வந்து அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்காக வந்து வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடாமல் இருக்காமல் இருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் நீங்கள் சமைச்சு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அசைவம் சாப்பிடாமல் இருந்துக்கோங்க. யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க வந்து அசைவம் சாப்பிடாமல் இருந்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும், கட்டாயமான முறையில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ரொம்ப எளிமையானதான். லக்ஷ்மி வந்து நம்மளுடைய இல்லத்தில் வந்து குடியேற வைக்கலாம். இந்த 48 நாள் நீங்கள் மட்டும் பூஜை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இல்லத்தை விட்டு அவங்க என்றைக்குமே போக மாட்டாங்க. ஏன்னா 48 நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டலம். அந்த மண்டலத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய சக்தி வந்து நம்மளுடைய இல்லத்தில் வந்து ரொம்ப அதிகரிக்கும். நிறைய பேர் வந்து வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும், நம்மளும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும், எப்போவுமே பணம் இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் எதுவுமே யாருமே பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டாங்க. இந்த லக்ஷ்மி பூஜை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வீடே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்துடன் இருக்கும். நல்ல பண வரவை வந்து உங்களால் உணர முடியும். இந்த பூஜை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். அதுதான் நமக்கு அதில் வெற்றி இருக்குது. நான் ஒரு நாள் செஞ்சேன், எனக்கு வந்து நான் வசதியாக வாழணும், பணக்காராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். 48 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். அதே நாணயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப அர்ச்சனை பண்ணிக்கலாம். 48 நாளும் அதே நாணயத்தை நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு 48 நாள் பூஜை முடிந்த பிறகு அந்த நாணயத்தை நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணியில் முடிச்சு போட்டு நீங்கள் வந்து பணம் விற்கிற இடத்துல வச்சுருங்க. நல்லா பணம் தங்கும் உங்கள் கையில். அதற்கப்புறம் கொஞ்ச நாள் கேப்பை விட்டுட்டு அதற்கப்புறம் திரும்ப கூட நீங்கள் 48 நாள் பூஜை பண்ணலாம். அதான் இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்து கட்டாயமான முறையில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதனால் உங்களுக்கு இதில் எந்த தடங்கள் வராது. 5 நாள் மாதவிடாய் மட்டும் தான் உங்களுக்கு தடங்கள் இருக்குமே தவிர மற்ற எந்த தடங்கள் வராது. நீங்கள் அன்றாட தினமும் பூஜை செய்து கொள்ளலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நான்வெஜ் நீங்கள் எடுக்கிறீங்க, வீட்டில் சமைச்சிட்டு இருக்குது, ஆனால் நான் பூஜை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அளவாக எடுத்து சமைச்சிட்டு நீங்கள் பூஜை பண்ணுற நேரத்துக்கு வீடை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். முடியல அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் விட்டுருங்க. ஆனால் தொடர்ந்து பூஜை பண்ணுவது சிறப்பு. ரொம்ப வீட்டில் வந்து ஒரு சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுடைய கண்டிப்பில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒரு நாள் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. பிற மறுநாள் இருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இது வந்து வாரம் ஒரு நாள் இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. இது வாரத்தில் 2-3 நாள் நான்வெஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பூஜைக்கான பலன் ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா அதிலே ஒரு 3 நாள் நமக்கு கேப் விழுந்துடும். ஒரு சில பேர் ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, திங்கக்கிழமை இப்படி கூட எடுப்பாங்க ஒரு சில பேர். அந்த மாதிரினா இதில் நமக்கு 3 நாள் நமக்கு போயிடும். அப்படி இருக்கையில் நமக்கு 48 நாள் கண்டினியூ பண்ணாலும் அது ஒரு பிரயோஜனம் இருக்காது. நீங்கள் வந்து 48 நாள் தொடர்ந்து பண்ணுறது தான் 100% வெற்றியை கொடுக்கும். அந்த 48 நாள் வாரம் ஒரு நாள் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இது பொறுத்து இருக்குது. அதாவது நீங்கள் எப்படி உங்களுடைய சூழ்நிலை பொறுத்து இருக்குது. அதனால் வந்து அது பிரச்சனை கிடையாது. இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் தான் உங்களுடைய குடும்பத்தில் எல்லாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அளவாக நான்வெஜ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு மதியத்தோட 2 மணியோடு நீங்கள் முடிச்சுட்டு அதற்கப்புறம் வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோமியம் இருந்துச்சுன்னா அதை கூட தெளிச்சு விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை பண்ணணும். ஆனால் பூஜை பண்ணுறவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஒருவேளை சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த நாள் பூஜை பண்ணக்கூடாது. அதனால் இதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான்வெஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிரை தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த உயிரை சாப்பிட்டா நம்மளுடைய உடம்புக்குள்ளே தான் அது இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி பூஜை செய்யக்கூடாது. மறுநாள் தான் நம்ம வந்து தலைக்கு குளிச்சுட்டு பூஜை செய்யணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா இது கட்டாயம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொல்வீங்க நான்லாம் நான்வெஜ் சாப்பிட்டா கொஞ்சம் குளிச்சுட்டு நான் விளக்கேற்றுவேன் அப்படிங்கிறதும் நிறைய பேர் வந்து இப்போ சொல்கிறீங்க. அது உங்களுடைய விருப்பம் தான், எதுவுமே கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் எங்களுடைய கடமை. இது வந்து உங்களுடைய இது தான். இதை ஃபாலோ பண்ணால் இன்னமும் சிறப்பாக இருக்கும். அதுதானே தவிர மற்றபடி ஒன்று இல்லை. 48 நாள் பூஜை பண்ண நம்ம தினமும் வீடை துடைக்க வேண்டுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வியாழக்கிழமை, திங்கக்கிழமை துடைக்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 நாள் நீங்கள் துடைத்து வீடை வந்து சுத்தம் பண்ணால் போதும். நீங்கள் வந்து விளக்க சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் தவிர நீங்கள் ரொம்ப தினமுலாம் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாமா அப்படிங்கிறதும் கேட்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக ஒன்றா இருக்கலாம். நீங்கள் மறுநாள் பூஜை பண்ணும்போது தலைக்கு மட்டும் குளிச்சுட்டு நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். வீடு கட்டாயமாக வந்து கணவன் மனைவி ஒன்றா இருந்தால் வீடு துடைக்கணுமானா அதெல்லாம் அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு இல்லை அப்படி இருக்கே அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சையாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பெட்ரூம் மட்டும் துடைச்சா போதும், பிற பூஜை ரூம் வேணால் துடைச்சா போதும். மற்றபடி நீங்கள் போட்டு குழப்பிக்க அவசியமே கிடையாது.
வாரத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் வீடு தொடச்சா போதும். மற்றபடி நீங்கள் எப்பயும் போல் உங்கள் வாழ்க்கையை நடத்தலாம். ரொம்ப எளிமையான முறை இந்த பூஜை. இந்த பூஜையை மட்டும் நீங்கள் தொடர்ந்து 48 நாள் செய்கிறது தான் நமக்கு அதில் வெற்றி இருக்குது. நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கிறவங்களாம் நிச்சயமாக மகாலட்சுமி பூஜை செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.